வணக்கம். உண்மை வெல்லும். எதுக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்கம்மா? சரக்கு அடிச்சுட்டு என்னைய போட்டு அடிக்கிறது பயங்கரமா சைக்கோவோட மோசமா தான் செய்வாருங்க. ஏதோ ஒரு கதை எழுதுறேன்னு சொல்லி நைட்டும் தூங்க மாட்டேறாங்க. என் பேர் பாரத் மண்டேலா. இருக்கவே கூடாது, ஆனால் சாகவும் முடியாது, வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேனி கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போய் என்னை கரணக்குலை பண்ணிருங்க அப்படின்ற அளவுக்குலாம் நான் மனு கொடுத்தேன். குரங்குல இருந்து தான் வந்தான் அப்படின்ட்டு நிறையா பார்க்கணும்ல மேம், இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு நானாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு குரங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் கண்டிப்பாக 64 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்தே தான் ஆவேன். கதை எழுதுறேன், ஆனால் அதை கண்டிப்பாக நான் வெளியிடணும். அந்த கதையை எப்படினாலும் ஒரு படமாக்கிடணும். ஒரு லைன்ல உங்க கதை சொல்லணும். ஒரே லைன். உங்க பேருமா? என் பேர் சாந்தி. எங்கேருந்து வரீங்கம்மா? சோழிங்கல்லூர்லேருந்து வர்றோம். சொந்த ஊர் தேனி. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு 17 வயசுல கல்யாணம். ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ அவங்க அப்பா வந்து 10 வயசு எங்கள் பையனுக்கு, பொண்ணுக்கு 11 வயசு இறந்துட்டாரு. இறக்கவும் அதுக்கு பிறகு நானாக கஷ்டப்பட்டு பிள்ளைகள 2ஐயும் வளர்த்துட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சு நல்ல முறையில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதே சரின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டு ஒரு குழந்தைன்றப்போ 2 பேரும் கொஞ்சம் சேராட்டமே இல்லை கொஞ்சம் நாளைக்கு பிரிஞ்சு இருங்க, டைம் இல்லாமல் இருக்கும், பிரிஞ்சு இருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வச்சுருந்தோங்களா. 2வது நான் ஒரு வருஷம் வச்சுருந்து 2வது போய் அனுப்பி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து நீங்கள் நல்ல முறையில் இருங்கப்பாண்டு விட்டுட்டு வந்து பழைய வெடிக்கையும் 2 பேருக்கு பிரச்சனையாகவே இருந்துச்சு. பிரச்சனையாகவே வந்திருக்கும். நானும் அங்கே எனக்கு வீடு வாசல் எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை. ஏன்? எல்லாம் இந்த பையனாலேயே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அது இதுன்னு சொல்லி எல்லாம் விற்று இந்த இல்லையா? தேனி எல்லாம் போயிடுச்சுங்க மேடம். உங்க சொத்தெல்லாம் வித்துட்டா? எல்லாம் போய் என்னால் எதுவுமே முடியல. இப்போ வந்து இங்கே தான் வந்து ஒரு வாடகை வீட்டை பார்த்து இங்கே தான் வந்து இருக்கோம். இருந்துகிட்டே இந்த பையன் பிள்ளை கூட கொஞ்சம் தாராள் பண்ணி வந்துட்டான். கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் தண்ணி போடுவாங்க, அதை கூட நான் சரி பண்ணிக்கிறேம்மா நீ வாமான்னு கூப்பிட்டேன். சரி அப்புறம் சொன்னாங்க டைம் சரியில்லம்மா கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு சொன்னாங்க. அதுக்கும் சரின்னு சொல்லி நாங்கள் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருக்கீங்களா? ஆனுங்க. மருமகளை அம்மா அவங்க வீட்டிலே இருப்பா அப்படின்ட்டு விட்டுருக்கேன். அந்த பிள்ளைனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. குழந்தை அம்மாட்ட இருக்கு, சின்ன 5 வயசு குழந்தை. ஆம்பளை பையனா? பொண்ணு. வேற ஏதாவது தொல்லை இருக்கா அவரால் உங்களுக்கு? இப்போ ஏதோ ஒரு கதை எழுதுறேன்னு சொல்லி நைட்டும் தூங்க மாட்டேறாங்க மேடம். கதை எழுதுறேன்னே சொல்கிறேன். அந்த கதையை நான் படிக்கல, கொஞ்சம் எனக்கு அது என்னான்றது தெரியாதுங்கம்மா. இப்போ நாங்கள் என்ன செய்யணுமா உங்களுக்கு? பையனுக்கு என்னான்னு கேட்டு எனக்கு நல்ல முறையில் பிள்ளை வேணும். இந்த கதைன்ட்டு நைட்டும் தூங்க மாட்டுறாங்கம்மா. தூங்காமல் அதே சிந்தனை அதே இதே இருக்கான். பையனை வர சொல்லுங்க. என்ன அம்மா நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள் பையன்கிட்ட பேசுகிறேன். மேம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாமா? தாராளமாக மைண்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். சொல்லுங்க. உங்கள் பேர்? என் பேர் பாரத் மண்டேலா. பாரத் மண்டேலா, வித்தியாசமாக இருக்கே. என் நேமே அதேங்க மேம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு கதை எழுதுகிறேன். என்னோட ஆம்பிஷன், என்னோட எய்ம் இப்போ இருக்கிறது இந்த 8 மாதமாகவே இது ஒன்று தான் என்னோட எய்மேவும். கதை எழுதுகிறேன், ஆனால் அதை கண்டிப்பாக நான் வெளியிடணும். அந்த கதையை எப்படினாலும் ஒரு படமாக்கிடணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே என் மைண்டில் இல்லை. நான் இங்கே வந்தது கூட நான் சொல்லிடுறேன், என் ஒய்ஃபை காட்டி கொடுக்கணும், அவங்க பிரச்சனையை சொல்லணுன்றதுக்காண்டி நான் இங்கே வரவே இல்லை. ஆனால் அந்த கதையை நான் எப்படின்னாலும் ஒரு படமாக உருவாக்கிடணும். அது ஏன் நான் உருவாக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன்னா, இப்போ எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு வலியை அனுபவிச்சிருக்கேன். அந்த வலியிலேருந்து என்னால் கொஞ்சம் கூட இப்போ வரைக்கும் வெளியே வர முடியலைங்க மேம். ஆனால் அதை நான் காட்டிக்கிறது இல்லை, யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது உங்களோட கதை தானா படம்? என்னோட கதை இல்லைங்க மேம். ஆனால் நிறையா க்ரியேட்டிங் சீன்ஸ் அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கேன். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கஷ்டம் மேம். எனக்கு இருக்கவே கூடாது, ஆனால் சாகவும் முடியாது, வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேனி கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போய் என்னை கரணக்குலை பண்ணிருங்க அப்படின்ற அளவுக்குலாம் நான் மனு கொடுத்தேன். ஒரு அளவு கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு கடைசியில் நான் சொன்னேன், போயிட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று நான் தீ ஊற்றி கொளுத்திக்கிறதெல்லாம் போனேன். அவ்வளோ ஒரு மெண்டாலிட்டியில் இருந்துச்சு. கடைசியில் தான் என்ன நினச்சேன், ஏன் சாகணும் அப்படின்ட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு எல்லா திறமையும் இருக்குங்க மேம் என்கிட்டையும். நல்லா சம்பாதிக்க தோணும், எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் பட் யூஸ் பண்ணல. முன்னாடி இருந்தே எழுதுவேன். நான் சின்ன வயசுலேருந்தேவும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நோட் பண்ணுவேன் அதிகமாக. அப்போ இருந்தே ஸ்கூல் லைஃப்லேருந்தே இருக்காது. அதே மாதிரி இப்போ நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எப்படி எனக்கு அது தோணுச்சுன்னு தெரியல. சிப்பாஞ்சிலேருந்து குரங்குல இருந்தால் மனுஷன் வரல. அது ஏன் வந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டம். ஒரு மனுஷனோட மூளை என்னடா, இப்போ என் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறாங்க.
அவங்க உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அந்த மூளை மாறுறப்ப அது எப்படி அவங்களுக்கு மாறுது, சுயமா யோசிக்க தெரியலையே அப்படின்றதெல்லாம் நான் போட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி உருவாயிருப்பான், குரங்குல இருந்து தான் வந்தான் அப்படின்ட்டு நிறைய பார்க்கணும்ல மேம். இப்போ வரைக்கும் சயின்ஸ் இப்போ எம்பிபிஎஸ் புக் ஃபர்ஸ்ட் இயர் புக்கில் கூட நான் பார்த்துருக்கேன். அது இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு நானாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு குரங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இப்படி தான் நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ படுத்திருந்தோன்னா ஒரு மைண்ட் செட் இருக்கும், இப்படி உட்காந்துருந்தோம்னா ஒரு மைண்ட் செட்டு. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு அறிவும் டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல. அது எனவே நான் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். தூங்குறப்ப என்ன மென்டாலிட்டியில் இருக்கும், எப்படி கனவு வருது, இது மாதிரி நிறையா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தேன் மேம். ஒரு நாளைக்கு கரெக்டாக இப்போ வரைக்கும் 2 மணி நேரம் தான் தூங்குவேன், 3 மணி நேரம் அதிகபட்சம். இதுக்காண்டேவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. வேலை செய்யும்போதும் அதே யோசனை தான், எப்போ பார்த்தா அப்படியே இருந்துகிட்டே இருக்கவும். இப்போ 6ஆம் தேதி 5வது மாதம் நான் கலெக்டர் ஆஃபீஸ் மறுபடியும் போகிறேன். எப்படி போய் கொடுக்குறேன்னா, இந்த உலகத்தில் மனுஷன் தோன்றது பல்லாயிரம் கோடி ஆண்டுகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, மனுஷன் எப்படி தோன்றிருப்பான், மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும். நம்ம இப்போ உலகத்தில் வெறும் 802 கோடி மக்கள் தொகை இருக்கு மேம். அதை வச்சு நான் கால்குலேஷன் போடுறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு குழந்தை 10 மாதம் ஆகுமா, அப்போ ஒரு மனிதன் தோன்றியிருந்தா அது எத்தனை அவங்க அதை கால்குலேஷன் பண்ணுறோம்ல மேம். அந்த 802 கோடி அப்போ இறப்பின் சதவீதம் பிறப்பின் சதவீதம் இருக்குல்ல, அதை வச்சு நான் கால்குலேஷன் போடுறேன். அப்போ வந்துட்டு 27,000 எத்தனையோ ஆண்டுகள் வருது. அதெல்லாம் நோட் பண்ணி இப்படி தான் வந்தோம் மனுஷன், குரங்குலேருந்து வரவே இல்லை அப்படின்னு போய் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து, என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே இவன் மட்டும், இவன் எப்படி எத்தனாவது படிச்சிருக்கேன்னா நான் +2 தான் படிச்சிருக்கேன், +2வே முடிக்கல, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் மேம். அப்போ வந்துட்டு முடிக்கலன்னையும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. படிச்சிருந்தா தான் இவனுக்கு ஏன் இப்படி திங்க் பண்ணுறான், இவன் லூஸாக இருப்பானோ அப்படின்னுலாம் அவங்கள பேசிக்கிறாங்க. என் காது கேட்கவே அப்படியே விட்டுட்டு சரி நான் வெளியே வந்துட்டு அதை நான் கடைசி வரைக்கும் என்னால் மாற்ற முடியல என் மென்டாலிட்டிலேருந்து. சரின்ட்டு இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் அந்த ஸ்டோரியிலலாம் இருக்குது, என் ஸ்டோரியில் இருக்குது மேம். அப்படி தான் நான் இருந்துட்டு இங்கே சென்னை வந்துட்டேன். சென்னை வந்தும் அதை மாற்றவே முடியல என்னால். அதுலேருந்து கொஞ்சம் கூட வெளியே வர முடியல. சரி உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் மேம், சோழிங்கநல்லூருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். அங்கே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் அவங்க ராஜீவ்காந்தி சைக்காட்ரியை போய் பாருங்க அப்படின்னாங்க. அவங்ககிட்டையும் போய் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன். அப்போ இத்தனை சயின்டிஸ்ட் சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்ட்டு அவங்க என்னை கேட்குறாங்க. நான் அப்பயும் அதில் கன்ஃபார்மாக இருக்கேன், சிப்பான்ஸ்லேருந்து குரங்குலேருந்து மனுஷன் வரவே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு விட்டேன் மேம். அதுக்கடுத்து இந்த ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்ட்டு எழுதிட்டே இருக்கும்போது இப்போது 8ஆம் தேதி 9வது மாதம் மேம் பேப்பர், அந்த பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு, குரங்குலேருந்து மனுஷன் வரல அப்படின்ட்டு. அந்த ஸ்டோரியை தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். எப்படினாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் இந்த ஸ்டோரியை நம்ம வெளியே கொண்டு வரணும். இந்த உலகம் அழிய போகுதுன்னா யாராச்சும் நம்புவாங்களா மேம்? அழிய போகுதுன்னா உலகம் அழியாது. இந்த உலகம் மனுஷன் இல்லாத உலகத்தில் மனிதன் என்ற உயிர் இல்லாத உலகமாக மாறிடும்ன்றேன். நம்புவீங்களா நீங்கள்? இப்போ நான் இருக்கேன்னா ஒருத்தனை போய் நான் கேட்குறேன், நீ உன்னோட உசுறு எத்தனை வருஷம் வரைக்கும் நீ கேரண்டியாக வாழுவ அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறேன். அவன் சொல்கிறான், நான் படுத்து எந்திரிச்சா காலையில் செத்து போவேன், இருப்பேனா என்னன்னு தெரியாது, தூங்கி எந்திரிச்சாதான் எனக்கு உண்மைன்றான். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் கண்டிப்பாக 64 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்தே தான் ஆவேன் அப்படின்ற என்னோட கான்ஃபிடென்ட்ல இருக்கேன். நான் என்னதே தப்பு செய்யட்டும், எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், இந்த சாமி கடவுள் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க மேம் எனக்கு. ஆனால் அந்த மூவியில் நிறைய டிஃப்ரெண்ட்டானது இருக்குது. எப்படி வருதுன்னா, நான் சும்மா நான் வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல. இந்த உலகம் அழிய போகுது, ஒரு படம் எடுக்கிறோன்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும். 2169 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மேம். அதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் வச்சுருப்பேன்ல, எதனால அழியுது, மனுஷன் இல்லாத உலகமாக ஏன் மாறுது. ஒரு ரோபோவாக இருக்கலாம், அது ஸ்டோரி. ஆனால் அது கதை. ரோபோனால் அழியலாம், இல்லாட்டி ஏலியன்ஸ்னால் அழியலாம், இல்லாட்டி விண்கற்கள் நம்ம மேலே மோதலாம், எது வேணாலும் நடக்கலாம் மேம். அப்படி தான் மேம் அந்த ஸ்டோரி இருக்குது. அதை ஃபுல்லாக சொல்லணும். ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வரணும்னா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு கிரியேட்டிங் சீனாக இருக்கும் மேம். ஆனால் அது என்ன மண்டேலா? பாரத் மண்டேலா. என்ன படிச்சிங்க? நான் +2 மேம், முடிக்கல, டிஸ்கன்டினியூ பாதியிலே. ஏன்? அப்போது நாமக்கல்ல தான் மேம் படித்தேன், அக்காவும் வீட்டில் இருந்துட்டு. அப்போ கொஞ்சம் சண்டைன்றனால அப்படியே படிக்க. யார்கிட்ட சண்டை போட்டீங்க? எங்கள் அக்கா மாமா இருக்காங்க, அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, படிக்க வச்சாங்க. அங்கே படிக்க வச்சுட்டு அது நானாக தான் ஏதோ ஒரு வேணாம் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டேன் மேம். என்ன வேலைக்கு போனீங்க? திருப்பூர் பனியன் கம்பெனியில் இருந்தேன். எப்போ லவ் பண்ணீங்க? எப்படி அந்த பொண்ணை பார்த்தீங்க? திருப்பூர் பனியன் கம்பெனியில் தான் மேம். 2016 பார்த்தோம், லவ் பண்ணோம். அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போனோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களும் பனியன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எதுக்கு போனீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க வீட்டில் ஒத்துக்கலையா? ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் பார்த்தோம் அந்த பிள்ளைய. பார்த்துட்டு அந்த பிள்ளை என்னையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிடுச்சு. நானும் அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு தான் இருந்து கடைசியில் அவங்க வீட்டிலே சொல்லி
அரேஞ்ச் மேரேஜ் தான் மேம் பண்ணோம். உங்க அம்மா இங்க இருக்காங்க? எங்க அம்மா அப்பெல்லாம் தேனியில் இருந்தாங்க. எப்படி உங்களை எல்லாம் வளர்த்தாங்க? நல்லா தான் வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. தேனியில வீடெல்லாம் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க மேம். யார் இருக்காங்க அங்க? அங்க யாரும் இல்ல, மத்தவங்களுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப அது அக்கா பேர்ல எழுதி வச்சு அக்காவுக்கு கொடுத்தாச்சு. ஏன்? கடன் இருக்கு அப்படின்றனால நிறைய கடன் ஆயிடுச்சுங்க மேம். யாரு கடன் வாங்கினாங்க? அம்மா தான். நீங்க வாங்கல? எனக்காண்டி தான், எனக்கு தான் வாங்கினாங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு அந்த செலவு இந்த செலவுன்ட்டு நிறைய எந்த வாங்கினாங்க. செலவு? எந்த செலவு? இப்போ என் வைஃப் சண்டை போட்டு போயிட்டா அப்படி, அது போக நானும் நிறையா அங்க போறேன் இங்க போறேன், எங்க போறேன், காய்கறி பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படிதான் மேம் இப்ப கடன் ஆச்சு. குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? அம்மாவை பார்க்க வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் அம்மா கஷ்டப்படுவாங்க? விண்வெளி வந்து மோதுறது, கதை எழுதுறது எல்லாம் இருக்கட்டும், முதல்ல குடும்பத்தை பார்க்கணும்ல. இப்ப பார்த்துட்டு தான் மேம் இருக்கேன். எங்க அம்மாவை நான் தான் பாத்துக்கிறேன். உங்க வைஃப் எங்க? வைஃப் அவங்க ஊர்ல இருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுல. அது சின்ன சண்டை வந்துருச்சு. என்ன சின்ன சண்டை? அவங்களுக்கு வந்து என் கூட இருக்க பிடிக்கல. ஏன்? லவ் தானே பண்ணாங்க. நல்லாதான் மேம் இருந்தோம். கடைசியில அவங்க ஊர்ல தான் இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு நிறைய சண்டை வந்துச்சு. சரின்ட்டு அதெல்லாம் தாண்டி போய் தான் அவங்க ஊர்ல இருந்தேன். அவங்க ஊர்ல தான் இப்போ 2 வருஷமா இருந்தோம். இருந்தாலும் அப்பப்போ சண்டை வரும் எங்களுக்குள்ள. எங்கனால இன்ன வரைக்கும் சண்டை வந்தது இல்லைங்க மேம். எனக்கும் அந்த பிள்ளைனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை அப்படின்ட்டு வந்ததில்லை. பட் ஏதாச்சும் ஒரு சண்டை, ஒரு காரணத்தினால சண்டை வரும். அப்போ அவங்க அந்த கோவிச்சுட்டு போயிடும் அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் பேசி கூட்டிகிட்டு வந்தேன் மேம். இதே மாதிரி நிறையா வாட்டி நடந்துருச்சு. அதனால இப்போ இந்த வாட்டியும் கடைசியில் போகும்போதெல்லாம் ஒரு சண்டையே கிடையாது, நல்லா தான் இருக்குது. இப்போ சண்டை வந்து போனால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் இப்போ சண்டை போட்டு நீ கோச்சிட்டு போயிட்ட அப்படின்னா தெரியாது. நீ வயசாக போய் அவங்க பெரியம்மா வீட்டில் இருந்துக்கிட்ட, நான் வந்து கூப்பிட்றேன், நீ வந்து பஞ்சாயத்து பேசணும் அப்படின்னா எனக்கு சண்டை வந்துச்சுன்னா நீ போய் பஞ்சாயத்து பேசல, ஒரு 3வது மனுஷனை கொண்டு வரலாம். சண்டையே இல்லாமல் ஏன் பஞ்சாயத்து பேசுகிறேன்னு நான் கேட்டேன். இல்லை வர முடியாது அப்படின்ட்டுருச்சுங்க மேம். அவங்க பெரியம்மா வீட்டில் உட்காந்துட்டு அவங்க பெரியம்மா பயங்கரமாக பேசுது, வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு என் ஒய்ஃபு. அப்போ நான் இருந்துட்டு நான் போபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தேன். அங்கெல்லாம் நடந்ததெல்லாம் கொடூரம் மேம். எனக்கு நான் சொல்கிறேன் மேம், கோபி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கேஸ் கொடுக்குறேன். கேஸ் கொடுத்துட்டா சரி. என்ன கேஸ்? இப்படி என் ஒய்ஃப் அவங்க விட மாட்டாங்க. இதே மாதிரி நிறையா வாட்டி நடந்திருக்கு மேம். என் பொண்டாட்டி என் கூட வர்றேன்னு சொன்னால் அவங்க பெரியம்மா அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ அவன் கூட போனால் நாங்கள் செத்து போவோம். ஏன் புருஷன் கூட தானே போகுது, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் அவங்கள. அந்த பிள்ளை என் கூட வாழ ஆசைப்படுது, நீங்கள் தான் ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் தான் லவ் பண்ணோம், நீங்கள் தான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்புறம் என்ன நாங்கள் சேர்ந்து வாழ்றதுல என்ன இருக்குது? அவங்க பெரியம்மாவுக்கும் எனக்கும் ஆரம்பத்திலே சண்டை வந்துருச்சுங்க மேம். ஒரு சின்ன சண்டை. லாக்டவுனு கல்யாணம் பண்ணனே லாக்டவுனு, மறு வீடு போவாங்களே, அப்போ மாமியார் வீட்டிலே மாட்டிக்கிட்டோம். சரின்ட்டு இந்த பிள்ளை மாசமாக இருக்குது. அப்போ எங்கள் அம்மா அவங்களும் 4 மாதம் ஆயிடுச்சுங்க மேம். நாங்கள் கல்யாணம் முடித்த உடனே வந்துட்டோம். வந்தனே லாக்டவுனு, அப்படியே அங்கேயே இருந்துக்கிட்டோமா. அதுக்கடுத்து பஸ் எல்லாம் போக வர இருக்கவும் கார் பிடிச்சி நாங்கள் ஊருக்கு போகிறோம் நாங்கள் சொல்கிறோம் மேம். சொல்லவும் அவங்க விட மாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையை அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இதுதான் என் குடும்பத்தில் முத ஆரம்பித்த சண்டை. அவங்க அம்மா அப்பாலாம் எதுவும் சொல்லலை, இவங்க பெரியம்மா தான் விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டு இந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, நான் வேணும் என் புருஷன் தான் வேணும்ட்டு கிளம்பி வந்துருச்சுங்க மேம். வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அதில் ஆரம்பித்தது தான் அவங்க பெரியம்மாவுக்கும் எனக்கும். என்னை எப்படா பழி வாங்குறது இன்னும் வரைக்கும் மேம். என்னை எப்படி பழி வாங்குறது? அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருக்குது, அது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் என் பொண்டாட்டி வந்துட்டு, அதான் நான் சொல்கிறேன்ல மேம், ஒருத்தவங்க சொன்னால் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிள்ளை அவங்க பெரியம்மா சொன்னால் அப்படியே அக்செப்ட் பண்ணி. எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த பிள்ளை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக சரி நீ போயிட்ட ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க மேம், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரி நீ என் கூட வாழ பிடிக்கல அப்படின்ட்டு அந்த ஸ்டேஷன்லேயே எழுதி வாங்கிக்கிட்டாங்க. நான் அப்பயே அந்த ஸ்டேஷனில் கூட நான் கெஞ்சுறேன், என் குழந்தைய கேட்டு பாருங்க, என் குழந்தைகிட்ட உங்கள் அப்பாவை பிடிக்கலன்னு நீ சொல்லு அங்கே வந்த அப்படின்னு. குட்டி பாப்பா மேம் அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை வெளியே நின்றுட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டு சொல்லுது என்கிட்ட. அப்போ என் மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும், எவ்வளோ வலி இருந்திருக்கும். முக்கால்வாசி அதனால தான் மேம் அந்த படத்தையே உருவாக்குறேன். சரி, அப்புறம் எதுக்கு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு என்ன கொன்னுடுங்க சொன்னீங்க மேம்? இருக்கவே முடியல, சாகவும் முடியல. ஏன்? இந்த பிள்ளை போயிருச்சு அந்த ஃபீலிங் தான் அப்போ இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஒரு தாங்க முடியாத. என்ன காரணம் சொன்னாங்க உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு? நீ சம்பாதிச்சு காசு கொடுக்கல, இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரே கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறப்ப அந்த ஓனர் சொன்னாராம், உன் புருஷன் 12,000 13,000 வாங்குறியா, என்ன காசே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னாராம். அப்படின்னு சொல்லி அவங்க பெரியம்மா என்கிட்ட சொல்லுது. அப்போ நான் ஓனர்கிட்ட போய் கேட்பேன்ல, ஏனே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? நான் 2 பேரும் சேர்ந்து 6,000 ரூபா வாங்குவோம் மேம். அதே போல மளிகை கடையில் உனக்கு தேவையானது நீ போய் வாங்கிக்கோ, மளிகை கடையில் அக்கௌண்ட் இருக்கு, காசு இருக்கும்போது வாரம் 6,000 ரூபாய்.
6,000 ரூபா அது மேலே வருங்க மேம். 2 பேரும் வேலைக்கு போனால் மேலே தான் வரும். எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையானது வாங்கணும். இடையில கூட அவங்க சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து என் பொண்டாட்டி நான் அவன் கூட தான் போவேன் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றொன்னா புதுசாக வாங்கணும் மேம். அப்போல்லாம் வாங்கணும், கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். நானும் தப்பு சொல்லலை. இடையில சரக்கு அடிப்பேன். எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அடிப்பேன். அதுவும் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி அடிப்பீங்க? 2 வாரத்துக்கு 2 டைம் எப்பயாச்சும் இப்படி அடிப்பேன் மேம். சண்டை போட்டாதான் அதிகமாக. எவ்வளோ அடிப்பீங்க? அதிகபட்சம் 150 ரூபா. அதுவும் என் பொண்டாட்டி சொல்லிடுவேன். அவட்ட எதாக இருந்தாலும் மறைக்க மாட்டேன் மேம். உண்மையே சொல்லிடுவேன். இப்படியே இருந்துச்சு. அந்த ஓனர் வந்துட்டு சொன்னாராம், இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஏன் உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு கேட்டாராம். அதை போய் இந்த பிள்ளை அவங்க பெரியம்மாட்ட சொல்லியிருக்கு. அதில் ஆரம்பித்த சண்டை தான். ஏன் இவ்வளோ காசு வாங்குறியால உன் புருஷன், என்ன செய்யறியா? நான் வாங்கியிருந்தா தான் நான் வாங்கினேன்னு சொல்ல முடியும் மேம். சரி, அதெல்லாம் ஓகே. உங்கள் வைஃப் உங்களை விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனா? இதுதான் ரீசனு. சம்பாதிச்சு கொடுக்கல. சம்பாதிச்சு கொடுக்கல, என்னை சந்தேகப்படுறியான்னு சொல்லுது. நான் இன்னும் ஒரு நாள் பொழுது கூட அந்த பிள்ளையை நான் சந்தேகப்பட்டது இல்லை மேம். நான் செஞ்ச தப்பு என்னன்னா, நான் சரக்கு அடிச்சேன். அது மட்டும்தான் நான் செஞ்ச தப்பு இன்ன வரைக்கும் மேம். அது என் பொண்டாட்டி கேட்டு போய் தான் நான் அடிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ வருத்தத்துக்கு காரணம் உங்க மனைவி விட்டுட்டு போனது தான். ஆமாங்க மேம். அவள் விட்டு போகவுமே எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப 0% இருந்தேன். எப்படி ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறது. எங்கள் அம்மா வீட்டில் கேட்டு பாருங்க. எங்கள் ஊரில் தான் இருந்தேன் அப்போ. இதை விட்டு போயிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க அப்போ. காசெல்லாம் எங்க போச்சு? உங்கள்கிட்ட இருந்து அவ்வளோ நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது வாங்கணும். வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லை. குடிக்கிற டம்ளர் கூட இல்லைங்க மேம். அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதான் நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட. உங்க அம்மா வர சொல்லுங்க. நீங்க தான் வந்தீங்களா அந்த ஷோ தேடி? ஆமாங்க மேம். என்ன உத்தேசம் மேம்? இந்த படத்தை உருவாக்கிடணும் எப்படின்னாலும். அது ஒன்று தான். அந்த ஸ்டோரியை யார்கிட்டயாச்சும் சரின்னு கேட்டால் போதும். அவங்க எடுக்கிறாங்க, இல்லை பிடிச்சிருந்தா தானே மேம் எடுப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஸ்டோரி கிடையாது. இதை விட டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி 3 இருக்குது. 3 எழுதி வச்சுருக்கேன். நல்லா திங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பு அடுத்தடுத்து இப்படி தான் இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல உங்க பிரச்சனையை முடிச்சுப்போம், அப்புறம் ஸ்டோரியை பற்றி பேசலாம். ஆமா, தேனியில் இருக்கிறது உங்க வீடுக்கு என்னாச்சுமா? வீடு கடனாகி வித்துட்டு. எப்படி கடன் ஆச்சு? கடன் தொழில் செஞ்சவங்கம்மா. என்ன தொழில்? காய்கறி தொழில். யார் பண்ணாங்க? இந்த பையன் எல்லாருமே பண்ணோம். பண்ணி அதில் ரொம்ப நஷ்டமாயிருச்சு. நஷ்டமாகவும் அப்படியே என்னால் வட்டி கட்ட முடியல. இந்த பையனும் இல்லை, நான் ஒரு பிள்ளை வட்டி கட்ட முடியல. வட்டிக்கு மேலே வட்டி போகவும் வீட்டை விற்று சரி கடனை கொடுத்துருவோம், கடை இருந்தால் நம்மளால் கட்ட முடியாது, ஒரு பிள்ளை வேலை பண்ணி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு விற்றுட்டு கடனை கொடுத்து. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை? இல்லை. நீங்கள் அப்போ எனக்கு இவர் தான் பொறுப்பு சொன்னீங்க. இவர் என்ன பண்ணுறாரு இப்போ? இப்போ இந்த கொத்தனார் இங்கே மெட்ராஸுக்கு வந்த பிறகு கொத்தனார் வேலைக்கு தாங்கம்மா. வேலைக்கெல்லாம் கரெக்டாக போயிருங்க. நைட்டு தூங்குறது இல்லை. அது என்னன்னு தெரியலைங்க மேம். அப்போ இருந்தேவும் இப்போலாம் சரி இன்ன வரைக்கும் சரியா எப்போ தூக்கம். உங்களுக்கு கதை எழுதணும்னு எப்போ தோணுச்சு? இப்போதான் மேம் ஆரம்பிச்சேன். அந்த பிள்ளை விட்டு போச்சுல, அப்போ இருந்து தான் நான் இதில் இறங்கணுன்னேவும். எப்படி அந்த ஐடியா தோணுது? இவ்வளோ நாள் இல்லாதது எப்படி தோணுது? அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன். நம்ம என்னடா செய்யறது? இப்படி சுற்றி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் நானாக தான் சொல்லுவேன். இல்லை இப்போ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் கூட அப்போ எனக்கு தோணும், நீங்களாம் மனுஷனாடான்னு கேட்பாங்க. சும்மா பேச்சுவாக்கில் கேட்பாங்களே மேம், அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறம் தான் அந்த குஸ்பான்ஸ்லேருந்து குரங்குலேருந்து மனுஷன் வரல அப்படின்னதை எனக்கு ஃபுல்லாமே டீப்பானேன். அதுலேயே தான் ஃபுல்லாக இறங்குனேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அதுக்கடுத்து தான் இதை ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்ட்டு தான் ஒரு ஸ்டோரியாக ஃபஸ்ட்டு ஆக்குனேன். ஸ்டோரியாக உருவாக்கணும்னு நினச்சேன். அதுக்கு அந்த ஸ்டோரி உருவாக்குனது தான் அப்போதுலேருந்து தான் ஸ்டோரி உருவானது. இதுக்கு நைட்டில் தூங்க மாட்டாங்கம்மா. நைட்டில் தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் அந்த பேனா பேப்பரு இதே சிந்தனையிலே இருக்கான். அப்போ எனக்கும் யாரும் இல்லைங்கல்லம்மா. நான் இந்த பையன் நம்பி தானே இருக்கேன். என்ன பண்ணுவார் நைட்டு? நைட்டில் எழுதுவாங்கம்மா. எப்படி எழுதுவீங்க? தமிழில். சரி, அதை யோசிப்பேன். ஒன்று யோசிச்சேன்னே அதை உடனே மறந்துடுவோம் அப்படின்ட்டு அதை உடனே நோட் பண்ணி வைக்கிறது. பரத் மண்டேலா ஒரு லைன்ல உங்க கதை சொல்லணும். ஒரே லைன்ல 30 வயசுல ஒரு குழந்தைய பிரிஞ்சிடுறாரு. அவருக்கு 64 வயசு ஆயிடுது. கடைசியில வந்துட்டு அவர் ஒரு பொண்ணை பார்க்கணும்னு ஏங்குறாருல, அந்த ஒரு இதயம் அதுதான் மேம் கடைசியில கிளைமேக்ஸ். ஆனா இவருக்கு கருணை கொலை இவரை பண்றாங்க. 3 தூக்கு கயிறோட இவரை கருணை கொலையும் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்ல அந்த முதியவரை மேம் அது எப்படி மீட் பண்றாங்க, அந்த எப்படி கோர்ட்டுக்கு போறாங்க, அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி. லாஸ்ட்ல அந்த முதியவரை கருணை கொலை பண்ணிடுவாங்க. அதுதான் மேம். ஆனா அதுல ட்விஸ்ட் இருக்கு நிறையா.
அவரை கொலை பண்ண அந்த கருணை கொலை பண்றது கூட, ஆனா உண்மையிலே கருணை கொலை பண்ணுவாங்க, அவங்கள ஒருத்தவங்க காப்பாத்துவாங்க. அது யார் காப்பாத்துறாதுன்றது ரொம்ப ட்விஸ்டா இருக்கும். எதனால அவரை காப்பாற்றணும்னு தோணுச்சுன்றது தான் படம். 64 வயசு நீங்க சொல்றீங்க. நீங்க 64 வயசு வரை உயிரோடு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்க சொன்னீங்க. 30 வயசுல குழந்தைய பிரியறது சொல்றீங்க. உங்க குழந்தைய நீங்க 30 வயசுல தான் பிரிஞ்சிருக்கீங்க. அப்ப இது உங்க கதை தான். என் கதை தான் மேம். அது எப்படின்னா, இப்போ எனக்கு அம்மா இருக்காங்கல்ல, அது ஒன்று. ஒரு குழந்தைய பிரிஞ்சிருந்தா அதோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, அவர் 30 வருஷம் கழிச்சு போறாரு. 30 வருஷம் கழிச்சு அவர் பொண்ணை பார்க்கவே இல்லையே. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? அவர் ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதை நான் எழுதி வச்சிருக்கேன் மேம். ஒரு சின்னதாக ஒரு டைட்டில் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ஸ்டோரின்ட்டு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அது எப்படி ஆக்சிடென்ட் ஆகுது, எதனால அவங்கள கருணை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? கருணை கொலை யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அவரே ஆசைப்படுறாரு. அவரை ஏன் நிறைவேற்றுறாங்க? அவரோட ஆசையை, அவரை கருணை கொலை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அது எப்படி அவங்க ஆக்சிடென்ட் ஆயிருது? அவர் ஆசையை நிறைவேற்றணும். எதனால அவர் ஆசையை நிறைவேற்றுறாருன்றது கூட ட்விஸ்ட் தான் அதுல மேம். அது ஃபுல்லா கேட்டிங்கன்னா தான் மேம் தெரியும். அந்த கதையை முழுசா கேட்டா. எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பேப்பர் இருக்கா? ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து இவ்வளவு வச்சிருக்காங்கம்மா. எங்க டைப் பண்ற? அது ஒருத்தவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்க, இங்க சென்னையில தான் மேம் டைப் பண்ணுவேன். நான் ஃபுல் ஸ்டோரி இது வந்து இன்ஸ்டாகிராமில் வெளியிடணும் அப்படின்றனால அது டைட்டிலாக எடுத்து எழுதுனது. அவர் வந்து வைஃபை பிரிஞ்சதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். அவரோட மனக்குழப்பங்கள், வேதனை எல்லாம் தான் அவர் எழுதுறாரு. நல்ல விஷயம். கதை எழுதுறது வந்து தப்பான விஷயமே கிடையாது. அவரால் அது நல்லபடியாக கொண்டு வர முடிஞ்சால் நல்ல விஷயம். நான் பார்க்குறதுல என்ன இருக்குன்னா, அவருக்கு பல ஐடியாஸ் இருக்குது மைண்டில். ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால அங்கே இங்கேயுமா பிச்சு போட்டிருக்காரு. எல்லாரும் சும்மா கதை எழுதி படம் எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு முறை இருக்குது. கதை எழுதுறது ஒன்று, திரைக்கதை எழுதுறது ஒன்று. அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை முறைப்படி கற்றுக்கிட்டேன்னா அதை நீ அழகாக உன் மனசில் இருக்கிறது தாட்ஸ் இருக்குல்ல, ஐடியாஸை வந்து அழகாக நீ திரைக்கதையாக்க முடியும். அதுக்கு கற்றுக்கணும். உனக்கு சினிமா பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காது. அப்புறம் ஏன் படமாக்கணும்னு சொல்கிறேன்? இதில் வந்துட்டு நிறைய ஸ்டோரி இருக்கு மேம். இப்போ அம்மா இருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான இருக்கும். இது வந்து ஃபுல் ஸ்டோரி இல்லை மேம். டிஃப்ரெண்ட்டு, அதிர்ச்சி, ட்விஸ்ட்டு, இதெல்லாம் வெறும் கதை. உன்னோட கதை பேசணும், நீ சொல்லக்கூடாது. வித்தியாசமான கதை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்விஸ்ட்டு. நீ என்ன எழுதியிருக்க அதில்? ஆக்சிடெண்ட் ஆகி 1/2 மணி நேரத்தில் வழக்கு தாக்குதல் ஆகிறது. அதுக்கப்புறம் இது என்ன, ஏன் தாக்குதல் ஆகிறது, எதுக்கு கருணை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, பார்த்தா குரங்குலேருந்து மனுஷன் வரலன்னு எழுதியிருக்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அதை நான் சொல்லணும் மேம் ஃபுல்லா. என்ன சொல்லணும்? அதுல இருக்கணும். அது எழுதி இருக்கிறது டைப் பண்ணது அங்க இருக்கு. ஒரு கதை எழுதுறேன்னா அது வாசிக்கிறவங்களுக்கு புரியணும்ல. ஆமாங்க. புரியுற மாதிரி எழுதணும்ல. அது டைப் பண்ணி வச்சிருக்கேன். அது அங்க. அப்ப இது எதுக்கு டைப் பண்ண? இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போடலாம், சும்மா பிட்டா எடுத்து போடலாம், அந்த டைமுக்கு இது நடக்கும் அப்படின்ட்டு. இது ஃபுல் ஸ்டோரி இல்லைங்க மேம். இதோட ஃபுல் ஸ்டோரி டைப் பண்ணி வீட்டுல இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல உன்னோட கதையை பார்த்து யாராவது படம் எடுக்க போறாங்களா? இல்லை. அப்புறம் என்ன பண்ற நீ? அப்படி உனக்கு கதை எழுதணும்னு ஆசை இருக்குன்னா முறைப்படி அது கற்றுக்கோ. ஒருத்தர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கோ. திரைக்கதை எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கோ. உனக்கு நல்ல அறிவு இருக்குது. பல விஷயங்கள் ஃபோனை வச்சு நல்லா கூகுளில் போய் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன்னு நினைக்கிறேன்ல. அப்போ நீ உட்காந்து அதை கற்றுக்கோ. கற்றுண்டு அப்போ திரைக்கதை எழுது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், தூங்காமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு சாப்பிட்றாரா? சாப்பாடுலாம் இவ்வளோ சாப்பாடு தான். நீ தூங்காமல் இருக்க மனக்குழப்பம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். முதல்ல நீ ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும். கவுன்சிலிங் எடுத்து நீ நார்மல் லைஃப் முதல்ல லிவ் பண்ணு. சாதாரண மனிதனா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஓகே அந்த தாயை பாரு. அப்புறம் வந்து படம் எடுக்கலாம்.
முதல்ல உன் தாயை பாரு. நீ கரெக்டா பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்க. புரியுதா? ஓகே. உங்ககிட்ட திறமை இருந்தா நிச்சயமா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்க. என்னவோ இருக்கு உங்ககிட்ட, என்னவோ ஒன்று தெரியுது எனக்கு அதில். ஆனால் அதை முறைப்படி செய்ய, ஒரு புரிதலோட செய்ய உனக்கு அந்த புரிதல் இல்லை. அதை தான் நீ டெவலப் பண்ணிக்கணும். உனக்கு ஐடியாஸ் இருக்கு, ஆனால் அதை எப்படி நீ ஆனால் சூப்பராக எழுதுற. யார் எழுதுறாங்க? அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க மேம், கம்ப்யூட்டர் சென்டரில் தான் டைப் பண்ணுவேன். நீ சொல்லிட்டு அவங்க டைப் பண்ணுவாங்களா? ஆமாங்க மேம். நான் இங்கே எழுதி நான் அனுப்பி விட்டுருவேன் கையில் எழுதி. ஆமாங்க. அதுக்கடுத்து அவங்க டைப் பண்ணி அதை எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ். திரைக்கதை எழுதுறதுக்கு, ஒரு சீன் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, தெரியுமா உனக்கு? அதெல்லாம் முதல்ல கற்றுக்கணும், முறைப்படி கற்றுக்கோ. ஒருத்தர் யார்கிட்டயாவது ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் நீ பண்ணு. ஆனால் உன் வாழ்வாதாரத்தை நீ விடக்கூடாது. வேலையை விட்டுட்டு யார் பூவா போடுவா? யார் அம்மாவை பார்க்கறது? நல்ல பையன் நீங்கள். முதல்ல போய் சுத்தமாக போய் குளிச்சு நல்லா இன்றைக்கி மருந்து சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. ஒரு 4 நாளைக்கு நல்லா தூங்குங்க. 5ஆவது நாளைக்கு எந்திரிச்சு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கதை எழுதி பாருங்க, அருவி மாதிரி கொட்டும். புரியுதா? புரியுது. தூங்காம உட்காந்தா பிரெயின் ஃபாக் தான் வரும். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வைஃப் பேர் என்னதுப்பா? கனிமொழி. கனிமொழி. சரி, எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 5 வருஷம். ரொம்ப பிடிக்குமா உங்களை? மிஸ் பண்றீங்களா? இப்போ அப்படிலாம் தோணலைங்க மேம். அடிக்கடி விட்டு போவாங்க, சண்டை வரும். இப்போ என்னன்னா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் பிளாக் பண்ணிருச்சு நம்பர்லாம். அப்போதான் தோணுச்சு, அந்த பிள்ளை நிறைய என்னைய பேசிருச்சு. இப்போதான் சரி வேணாம், இன்னும் நம்மளும் ஃபோன் பண்ண வேணாம், தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ட்டு. இப்போ பாப்பா பேரு? குட்டி பாப்பா பேர் சபிக்ஷா மித்தாலி. உங்க வைஃப்ட்ட பேசலாம். வேணாங்க மேம், அது சேர்ற ஐடியா இல்லை. ஹலோ. ஹலோ கனிமொழி. ஆமாங்க, நீங்க? நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், கலைஞர் டிவில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க. உங்க மாமியார் வாய்க்கு வாய் சொல்றாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிதான் சொல்றாங்க. ஆனா உங்க கணவர் மட்டும் சொல்லறது ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியலம்மா. சரிங்க. எதனால உங்களை பிரிஞ்சு இருக்காரு? எதுக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்கம்மா? அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சாருன்னா என்ன பேசுறாரு, எது பேசுறாரு அவருக்கே தெரியாது. நிறைய டைம் நிறைய பிரச்சனை வந்திருக்குங்க. சரக்கு அடிச்சுட்டு என்னைய போட்டு அடிக்கிறது, பயங்கரமா சைக்கோவோட மோசமா தான் செய்வாருங்க. நானும் சரி இன்னைக்கு நாளைக்குன்னு நானும் இவ்வளவு நாளா அட்ஜஸ்ட் பண்ணிதான் போனேன். அவருக்கு தெரியற மாதிரி தெரியலீங்க. நீங்க உங்க ஊர்ல உங்க அம்மா வீட்டு பக்கத்துல தானே குடுத்தனும் இருந்தீங்க? ஆமாங்க, இங்கதான் குடுத்தனும் இருந்தோம். தனியா வீடு வாடகை கட்டுல தங்கிருந்தோம். 2 பேரும் வேலைக்கு தான் போனோம். என் சேலரி அவருதான் வாங்குவாரு. வாங்கினாலும் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு தான் வருவாருங்க. கடைசியில என்னன்ட்டாரு, எங்க கம்பெனி ஓனர் கூட என்னைய வச்சு கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாரு. நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போக முடியும். 5 வயசு குழந்தை சொல்லுது எனக்கு அப்பா வேண்டான்னு சொல்லுதுங்க. அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. வீட்டுல ஒரு பொருள் இல்லைனாலும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா, பருப்பு இல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா வெறும் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாரு. அதை வச்சு நான் 3 பேருக்கு நான் எப்படி சமைக்க முடியும்? கேட்டா காசு இருக்குல்ல, நீ ஏன் வாங்கிட்டு வர மாட்டீங்கன்னா காசு இல்ல, இது மாதிரி கணக்கு கேக்குறா, காசை கொடுத்துட்டு கணக்கு கேக்குறா, எனக்கு வேண்டான்னு சொல்லி எங்க அம்மா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருங்க. தேவையில்லாம பேசுறது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுறது. கனிமொழி, இப்போ நீங்க லவ் பண்ணும்போது இந்த மேட்டர் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் என் கல்யாணம் இந்த அளவுக்கு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. மேம் இப்ப நடையில பேசலாம். அந்த பையன் ஏதோ கேட்கணும்னு இருக்கான். ஒரே நிமிஷம், கோவப்படாதே கனிமொழி, ஒரு நிமிஷம். பசங்க எல்லாருமே சரக்கு தான் அடிச்சோம், ரூம்ல உட்காந்து சரக்கு அடிச்சோம். அப்போ ஹவுஸ் ஓனர் வந்துட்டு கதவை திறக்கலன்னு அவர் அப்படி சொல்லிட்டாரு. அங்க நடந்தது தான் உண்மை. நான் தான் கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டேன்னு சொன்னாங்கல்ல, கேட்கலாம், நான் சொல்றேன். அப்பயும் கூட அதுக்கு ரெக்கார்டு இருக்கு, அவங்க பெரியமாட்ட சொல்றேன், அனுப்பி விடுங்க என் பொண்டாட்டிய, நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னதுக்கு அப்படியே சொல்றாங்க, நான் பஞ்சாயத்து பேசிட்டு தான் நான் அனுப்புவேன். நான் அப்பயும் கூட கேட்கிறேன், எங்களுக்குள்ள சண்டையே இல்லையே, ஏன் பஞ்சாயத்து நீங்க சொல்றாங்களே நீங்க தண்ணி அடிச்சுட்டு அவங்கள அடிப்பீங்கன்னு. அந்த பிள்ளைய அடிச்சது ஒரே ஒரு டைம் தான் அடிச்சிருக்கேன். இன்னும் கல்யாணம் பிறந்து கை தொட்டது இல்ல, அடிச்சதே இல்லை. எத்தனை வாட்டி அடிச்சிருக்காருமா உன்ன? ஒரு டைம் தாங்க மேம். ஆனா ரொம்ப பெரிய சண்டைங்க, அதெல்லாம் ரொம்ப அடி. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு.
ஆனா அது கூட பார்க்காம என்னையும் என் குழந்தையும் பக்கத்து வீட்டுல உள்ள விட்டு லாக் பண்ணிட்டாங்க. கதவை உடைச்சிட்டு வந்து உள்ள வந்து அந்த பிள்ளை இந்த மேம் அடிச்சு அந்த பிள்ளை அடிக்க போய் தான் மத்த வச்சு அடிக்க போய் தான் நான் திருப்பி அவ்வளவு கோவமே பட்டேன். பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்காம எல்லா சம்பளத்தை எல்லாம் இப்ப என்னன்னா இப்ப வாரமானாதான் சம்பளம் வாங்குவோம். நான் சொல்றேன் நீ கடையில போயிட்டு அக்கௌண்ட் இருக்கு வாங்கிக்கோ. அந்த கடையில எல்லாருக்கிட்டையும் கேளுங்க மேம், வாரமானா 1 ரூபா கூட யாருக்குமே கொடுக்காம இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போறேன்ட்டா உனக்கு தேவை அக்கௌண்ட் இருக்குல்ல மேம், நீ விவசாயம் டக்குன்னு போய் வாங்கிக்கிற வேண்டியதானே. வாரமானா சம்பளம் கொடுக்குறாங்க, வாரமானாதான் மேம் சம்பளம், வாரமானா வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன். மசாலா ஐட்டம் ஒன்லி மட்டும் அது மட்டும் தாங்க மேம் இருக்கும். காய்கறியோ இல்ல பருப்போ வேற எதுவுமே அங்க கிடைக்காது. அந்த கடையில போய் அக்கௌண்ட் வச்சு வாங்குனா நான் என்னத்த அங்க வாங்க முடியும்? காய்கறி வாங்க முடியுமா? கீரை வாங்க முடியுமா? இல்ல பருப்பு தான் அங்க வாங்க முடியுமா? அரிசி கூட ஒரு ஒவ்வொரு கிலோவா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. சரிம்மா, உனக்கு உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? என் கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அக்கா தாங்க மேம். நான் ஓப்பனா சொல்லிடுறேங்க, இது அவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைங்க. ஆனா ஒரு டைம் லாஸ்ட் டைம் ரொம்ப சரக்கடிச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணாருங்க. எனக்கு அவ கூட போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரக்கடிச்சு என்னையோ என் குழந்தையோ ஏதாவது பண்ணிருவாரோ அப்படின்றதுக்காக ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்களே எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க. நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கையெழுத்து போட மாட்டேன். அப்ளை பண்ணிருக்கீங்களா? அப்ளை பண்ணிருக்கேன், கோபிச்செட்டிபாளையத்துல. ஒரு நிமிஷமா, என்னப்பா மேம் இப்ப அவ வந்துட்டு இப்பெல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இது மறுபடியும் அவ இப்படி பேசுறாளே நான் ஃபீல் பண்ணதான் நினைக்கணும். அதனாலதான் நான் அவட்ட பேசவே வேணாம், எனக்கு அதை திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். சரிம்மா, கனிமொழி நான் பேசிட்டு சொல்றேன்மா. ஓகேங்க மேம். அவ வந்துட்டு மாய் இது ரொம்ப ரொம்ப நான் சொல்லக்கூடாது. என் பிள்ளை வாழணும்ன்றதே நான் இதுவரையில நினைச்சிருக்கேங்கம்மா. ஒரு பிள்ளை இருக்கு, என் பிள்ளை அழகான பிள்ளை. அந்த பிள்ளை நான் பாசு 1.5 வருஷம் ஆச்சுங்கம்மா. என்ன 1.5 வருஷம் பார்க்கவே விட மாட்டாங்கம்மா. கொண்டு பணம் வாங்கிட்டு பணம் தூக்கி எரிச்சாங்கம்மா. என்ன வேகுதுங்கம்மா. இங்க பாருங்க அம்மா, நான் இருக்கிற போது நீ கட்டையை எடுத்து பிள்ளைய அடிச்சது போல வெடிச்சு போயிருச்சுங்கம்மா. இவருக்கா? ஆமாம்மா. யாரு அடிச்சாங்க? அந்த பிள்ளைதாம்மா. நாளைக்கு நான் பாத்தீங்கம்மா, நான் இல்லாட்டி என் பிள்ளைய கொண்டிருப்பாங்கம்மா. நான் பழத்தாரு 2 கண்ணுல பார்த்துட்டு வந்தேம்மா. கன்றாய்மா, தயவு செஞ்சு இந்த பிள்ளையோட பேச வேணாங்கம்மா. என் பிள்ளை எனக்கு பிள்ளையா இருக்கட்டும்மா, கொஞ்ச நாளைக்கு என் உயிர் உள்ள வேலை இருக்கட்டும். அப்படியே செத்த என் பிள்ளைய அழைச்சிட்டு செத்துருக்கம்மா. இப்ப விட்டாலும் என் பிள்ளைய நடுக்கட்டுல கொண்டுருவாங்கம்மா. தயவு செஞ்சு நான் கேக்குறேங்கம்மா. மேம் அந்த பிள்ளை இவ்வளவு சொல்லுது இல்ல, ஒண்ணுதான் கேக்குறேன். இவ்வளவு பேசுறாள், உங்க பெரியம்மா சரி உங்க அம்மா சரி எங்களை நிம்மதியா வாழ விட்டுருப்பாங்களான்னு அந்த பிள்ளைய சொல்லுங்க. மேம் இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஆரம்பத்துல இருந்து எங்களை நிம்மதியா வாழ விடல. அவங்க என் மாமியார் கூட அவ்வளவு பேச மாட்டாங்க. என் மாமியார்ட்ட சொல்லி கொடுத்தா என் மாமியார் அப்படியே பேசுவாங்க. எங்க பெரிய மாமியார் இது அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லறது இல்ல, அந்த வருத்தத்தை சொல்லறது இல்ல. மேம் அது எனக்கு என்ன தேவைன்னா, நான் இங்க வந்த இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். இந்த இப்படி ஈஸியா சொல்லிடுவா பாரு, நம்மளுக்காண்டி தேடி தேடி வர்றான். இலக்காரமா எத்தனையோ டைம்ல எவ்வளவு கேவலப்பட்டு எல்லாம் போயிருக்கேன். இதை கூட நிறைய நடந்திருக்கு, நான் சொல்ல மறைக்கிறேன். இதப்படலாம் ரொம்ப கேவலப்பட்டு என் பொண்டாட்டி எனக்கு வேணும்ட்டு அவங்க பெரியம்மா கிட்ட காலில் விழுந்து எவ்வளவோ கெஞ்சியெல்லாம் என் பொண்டாட்டி வேணும்ட்டு நான் போனேன். இப்ப ஏன் முழுசா வெறுத்திருக்கேன்னா, அவ நிறைய பேசிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு மேம். இதுக்கு மேல போதும், அவ டிவோர்ஸ் கொடுக்குறாளா, சரி கொடுக்கட்டும். என் குழந்தைய பாக்குறதுக்குலாம் நீ போலீஸ் ஸ்டேஷன் வா, அப்பதான் குழந்தைய காட்டுவேன். என்னன்னா நம்ம ஈஸியா ஒரு ஆம்பளை பையனை தப்பு சொல்லிடுவோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா பொண்ணு ஆணும் 2 பேரும் விட்டு கொடுத்து போனா தானே வாழ முடியும் இல்லையா? அந்த அவன் ஆம்பளை பிள்ளை பையங்கிறதுக்காகவே அவன் பண்ணறதெல்லாம் பெருசு பண்ணி அது பெரிய ஒரு விஷயமாக்கி, இப்போ நம்ம யாரை நம்புறது? அவ சொல்றத பார்த்தா, இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா டெய்லி குடிச்சு அடிச்சு அவங்க சொன்னா அப்படி அடிப்பாரு மேடம்னு. நான் அப்படி அடிப்பாரு, இந்த பையன் ஒரே ஒரு வாட்டி தான் நடந்தது சொன்னான். அந்த ஒரு வாட்டி அடிக்கிறது கூட தப்பு தான். ஆனா நம்மெல்லாம் மனுஷங்க தானே, தவறுகள் நடக்கலாம். அது ஒரு பேட்டர்ன் ஆகக்கூடாது. கேட்டா ஆமா ஒரு வாட்டி தான் அடிச்சாரு சொல்றா. ஆனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும் போது எப்படி சொன்னாவ, குடிச்சு அடிச்சு எப்படி வேணா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம்ல. சாப்பாட்டுக்கு வாங்கி தர மாட்டேன்னு அந்த பிள்ளை எப்படி சொல்லுதே தெரியலங்கம்மா. தெரியலங்கம்மா. நான் போனாலும் கூட என்னம்மா வேணும் வேணும் காசோட தான் போவேன். நான் 1000 கஷ்டப்பட்டா நான் காசு கொண்டுட்டு போவேன். கொண்டு போய் என்னம்மா வேணும் என்ன இல்லை எல்லாம் வாங்கி தருவேன். 10 நாளைக்கு இருந்தாலும் 2 பேத்துக்கு சமைச்சு, நான் காலையில சாயங்காலம் சமைச்சு துணி துவைச்சு விலை கழுவி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வருவீங்கம்மா.
மேம் நான் ஒண்ணு சொல்றேன், இத பார்த்தாங்கன்னா அந்த ஊர்ல பாப்பாங்க, கண்டிப்பா யாருனாலும் ஒரு ஆள் பாப்பாங்க. சாப்பாடு கூட வாங்கி தரலன்னு சொன்னாங்கல்ல, அப்ப கண்டிப்பா அந்த பிள்ளைய கேட்பாங்க, ஏமா என் கடையில தானே உனக்கு இவ்வளவு வாங்கினா, அரிசி வீட்டுல எப்பயுமே இருக்குங்க மேம். இப்ப அரிசி தீர்ந்து போச்சு, திடீர்னு தீருது, தீர்ந்துட்டா உடனே நம்ம கடையில போய் வாங்க காசு வச்சிருக்கோமா? அவங்க கொண்டு வருவாங்க மேம், வீட்டுக்கு அரிசிக்காரங்க கொண்டு வருவாங்க. போன் போட்டு சொன்னா மறுநாள் தானே கொண்டு வருவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன், அவசரத்துக்கு ஒரு கிலோ வாங்குவேன். அது தப்புனா நான் எங்க மேம் போய் நிக்கிறப்ப? கடைக்கு போறோம், பருப்பு வாங்குறோம், அரை கிலோ எல்லா பருப்புலையும் வாங்குறதுக்கு நான் என்ன செய்யறேன், காக்கா கிலோ 20 ரூபா, காக்கிலோ 20 ரூபா மேம். காக்கிலா பருப்பா ஒரு நேரத்துக்கு 3 பேருக்கு தீரப்போகுது. ஒரு பருப்பு வாங்கினாதான் தப்பு என்னங்க மேம்? ஒரே பருப்பு நான் அரை கிலோ மட்டுமா வாங்கிட்டு வரேன், காக்கிலா மட்டுமா வாங்கிட்டு வரேன்? எல்லா பருப்புலையும் காக்கிலோ 20 ரூபா மேம். காக்கிலோ எல்லா பருப்புலையும் வாங்கிட்டு வரேன். அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? காய்கறி திங்கக்கிழமை சந்தைக்கு போறோம். கனிமொழி, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். நீங்க சொன்னதுல எவ்வளோ உண்மை இருக்கு, எவ்வளோ பொய் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் இங்கே உட்காந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க சொல்றதுல உண்மை இருந்தா நான் வந்து இல்லைம்மா அவரோட போய் வாழ சொன்னா அது தப்பாயிடும். ஆனா அவர் சொல்றத பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப உண்மையா பேசுற மாதிரி எனக்கு தெரியறது. ஐ மைட் பி ராங். ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா, உன்னை பெத்தவங்கள்ட்டையும் சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அந்த அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. இந்த பையனும் கொஞ்சம் பேசினா அவங்க அவன்கிட்ட இருக்கிறது தப்பெல்லாம் திருத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க வாழலான்னு எனக்கு தோணுது. பொண்ணை பெத்தவங்க ஒரு விஷயம் யோசிக்கணும், பசங்களை வாழ விடணும். எங்க அவங்களால சமாளிக்க முடியலையோ, எங்க வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கோ அங்கதான் நம்ம நுழையணும். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்கள நம்மளை விட்டுறணும். நம்ம தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் பண்ணால் அவங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும். ஏன்னா நமக்கு நம்ம பிள்ளை, நம்ம எப்படியெல்லாமோ வளர்த்துருப்போம், அவ்வளோ அருமையாக வளர்த்துருப்போம், நம்ம அவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்போம். இன்னொரு வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணு இப்படி ஏதாவது ஒன்று சின்னதாக சொன்னால் கூட நம்மளால தாங்க முடியாது. ஆனால் நம்மளோட அந்த பொசசிவ்னஸ் வந்து அந்த குழந்தையோட அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. அது நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். தயவு செஞ்சு அந்த பொண்ணு அந்த பையனோட வாழ விடுங்க. எனக்கு வேணாம் மேம், மறுபடியும் 6 மாசத்துல எப்படினாலும் பிரிச்சிருவாங்க. உண்மையிலே எனக்கு அந்த பயம் இருக்கு. இப்ப ஏன் நான் போய் இப்ப மறுபடியும் நீங்க டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணல? அப்புறம் என்னங்க மேம் வரவே இல்லையே எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொடுத்தா, சண்டை போட்டதே மாதிரி தான் டிவோர்ஸ்க்குலாம். அப்பயும் அவ எனக்கு பெண்ணா கஷ்டமா இருக்கும்னா சண்டை போட்டு போயிடுவா. போயிட்டு நாங்க மறுபடியும் வந்து சேர்ற போது அவ பட்ட கஷ்டத்தை சொல்றாள் என்கிட்ட வந்து சொல்லி அழுகும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்ப முக்கால்வாசி அதனாலதான் நான் சேரக்கூடாது, வேணாம் நீ அங்கேயே இரு. மறுபடியும் 6 மாசத்துல பிரிச்சிருவாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் நான் இதே மாதிரி தான் பைத்தியக்காரனா இருக்கணும். அதுக்கு நம்ம சேராமையே இருக்கலாம், நீ வசாம இருக்கலாம், நான் வசாம இருப்பேன். அந்த ஒரு மென்டாலிட்டியில மேம் இப்ப இருக்கு. அப்ப டிவோர்ஸ் பண்ணிடுங்க. நான் சரின்னு தான் நான் சொல்றேன். நம்பர்லாம் பாப்பாட்ட பேசணும்னு கால் பண்ணா நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். அதனாலதான் இப்ப நான் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அவங்க டிவோர்ஸ் கிட்ட நீங்க கொடுக்கல, நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி குழந்தையோட குழந்தைய பாக்குறதுக்கு கஸ்டடி கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. குழந்தைய பாக்குறதுக்கு பெர்மிஷன் கோர்ட்ல மாசத்துல ஒரு வாட்டி இல்லைன்னா வசதி வாய்ப்பு இல்லைங்கம்மா. இது என்கிட்ட வசதி நான் முன்னாடி மாதிரி இருந்தா என் மருமக பேத்தி மயன் நல்லா பஸ்ஸுல கூட கூப்பிட்டு வந்து அவளை கஷ்டப்பட்டு கூட திருப்பூர்ல இருந்து கார்ல கூப்பிட்டு வந்து புதுப்பேட்டி இறக்குவேன். இங்க இருந்து கார்லதே அனுப்பி விடுவேன். 6000 7000 போட்டு. ஏன் நம்மதே போயிடுச்சு, நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உழைச்சு கூட அப்படித்தாங்கம்மா நான் பிள்ளைகளை பார்த்தேன். அந்த நன்றி கூட உனக்கு இல்லை. அந்த பச்சை மண் என்ன ஆகும்? என் பேத்தி உங்களுக்கு இருந்த ஆத்திரம் எனக்கு இருக்கும்ல என் பிள்ளைய பார்க்கணும்ன்றது. வெளியே சொல்ல முடியாம துக்கத்தை அப்படியே இந்த மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வேக விட்டுட்டு டெய்லி தானா இருந்த முடி கண்ணீர் போக யாருக்கும் தெரியாது வெளியே. அவ்வளவு அடங்கில இருக்கீங்க. ஆனா என்னோட இது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதா? ஆனா அவ்வளவு கெட்டவளா இல்லைங்க மேம். நல்ல கேரக்டர், நீ நல்லா பாத்துக்கிறோம், பாசமா இருக்கும். பட் என்ன அவங்க பெரியம்மா தான் சொல்லிருச்சுன்னா ஒரு சின்ன விஷயத்த போய் இந்த பிள்ளை சொல்லுது. நானே சொல்லுவேன், நீ அவங்க பெரியம்மாட்ட எதுவுமே சொல்லாத. என்ன நடந்தா அம்மாவுக்கு அக்காவா? அம்மாவுக்கு அக்கா மேம். அவங்கதான் அவங்க சொல்றதா எல்லாம் கேட்பாங்க. ஏன் அவங்க இவங்க கூட இருக்காங்க? அவங்க ஒரே ஊரு, பக்கத்து வீடுங்க மேம். உங்க பிள்ளை, நீங்க தானே பிள்ளை பெத்தீங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு நல்லதா கிட்டதான் முடிவெடுங்கன்னு நான் கேட்கிறேன். சரி தம்பி, அந்த சாப்டர் முடிஞ்சது, விட்டுடுங்க. குழந்தைய பார்க்கணும்னா நீங்க கோர்ட் ஆர்டர் வாங்கணும்.
ஓகேங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த மெண்டாலிட்டி இல்லைங்க மேம். அங்கே போய் அவளை பார்க்கக்கூடாது, இந்த கதையை நான் உருவாக்கிட்டு தான் நான் போய் பார்க்கணுன்ட்டு ஒரு வெறி கொண்டு இருக்கேன். சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி உங்க அம்மாக்காக மத்ததெல்லாம் மறந்துடு. இந்த தாய்க்காக நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, தண்ணி அடிக்கிறத விடு, ஓகேங்க மேம். வேலைக்கு போ, ஒரு டாக்டரை பாரு, நான் உனக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதை எடுத்துட்டு மருந்து சாப்பிட்டு ஒரு 10 நாளைக்கு நல்லபடியாக தூங்கு. எழுந்திரிச்சு அப்புறம் வா, நம்ம ஒன்றை அந்த கதை எழுதுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பண்ணிவிட்டு அப்புறம் நீ எடுத்து சரியா? வேலைக்கு போ, அதை விட்டுறாது. ஓகேங்க. சரியா? ஓகே அம்மா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.